இப்போ 7th செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய மொழியை ஆழ்வோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொழி பயிற்சி பார்க்க போகிறோம். கடற்பயணம் தொடர்பான கதைகளை பெரியோரிடம் கேட்டு மகிழ்க. பின்வரும் தலைப்பில் 2 நிமிடம் பேசுக. கப்பல்களின் வகைகளும் பயன்களும். சொல்ல கேட்டு எழுதுக. பெருந்திரளான மக்களையும் பொருட்களையும் கப்பல்கள் ஏற்றி செல்லும். இதில் இச்சு இருக்குது. இதில் ஏற்றி செல்லும் அப்படிங்கிற இதில் மட்டும் இச்சு இருக்குது. பெருந்திரளான மக்களையும் பொருட்களையும் கப்பல்கள் ஏற்றி செல்லும். வேறு எதுலேயுமே என்ன இல்லை, சந்திப்பிலை எதுவுமே இல்லை. காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மரக் கப்பல்கள். ஸோ காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மரக் கப்பல்கள். வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்து திசையை அறிவர். வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்து திசையை அறிவர். திசையை அறிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைத்து திசையை அறிவர். ஆழ்கடல் விந்தைகளை பற்றி ஆய்வுகள் செய்தார். நார்வே நாட்டின் கடற்கரையில் கண் விழித்தோம். அவ்வளோதான். ஸோ வேறு எதுவுமே பெரிய லெவலில் இல்லை. பெருந்திரளான மக்களையும் பொருட்களையும் கப்பல்கள் ஏற்றி செல்லும். காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மரக் கப்பல்கள். வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்து திசையை அறிவர். ஆழ்கடல் விந்தைகளை பற்றி ஆய்வுகள் செய்தோம். நார்வே நாட்டின் கடற்கரையில் கண் விழித்தோம். காலம் 3 வகைப்படும். அவை இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காலம் 3 வகைப்படும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நம்மளோட ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது இறந்த காலம் அல்லனா கடந்த காலம்னு சொல்லுவோம். ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம். நடந்த செயலை குறிப்பது இறந்த காலம். ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. நான் லாஸ்ட் இயர் எக்ஸாம் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறது என்னது, இறந்த காலம். பார்த்தான், ஆடினாள், பறந்தது, இது எல்லாமே முடிஞ்சு போனது. ஸோ நடந்த செயலை குறிப்பது இறந்த காலம். நடக்கின்ற செயலை குறிப்பது நிகழ்காலம். அட் ப்ரெசண்ட்டில் நான் படிச்சிட்ருக்கேன். படிக்கின்றேன், பார்க்கின்றான், ஆடுகின்றாள், பறக்கின்றது, இது எல்லாமே என்னது, அட் ப்ரெசண்ட்டில் நடக்குது. நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது எதிர்காலம். காண்பான், ஆடுவாள், பறக்கும், இது எல்லாமே என்னது, எதிர்காலம். நடக்கவிருக்கும் செயலை குறிக்கிறது எதிர்காலம். ஸோ ஃப்யூச்சரில் நமக்கு கண்டினியூஸாக எக்ஸாம் வரும், அதில் நம்ம பாஸ் ஆகும். இந்த மாதிரி பேசுகிறோன்னா அது ஃப்யூச்சர் டென்ஸ். அட் ப்ரெசண்ட் படிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுது ப்ரெசன்ட் டென்ஸ். லாஸ்ட் இயர் ஐ அட்டெண்ட் த எக்ஸாம், நம்ம எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது இறந்த காலம். ஸோ வேர்ச்சொல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இப்போ ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அந்த வேர்டோட வேர்ச்சொல் எப்போவுமே கட்டளை சொல்லாதான் இருக்கும். ஸோ நடந்தால், நடக்கிறாள், நடப்பால், இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு வேர்ச்சொல் என்னவாக இருக்கும், நட. எழுது, இறந்த காலம் எப்படி இருக்கும், எழுதினாள். நிகழ்காலம் எழுதுகின்றாள், எதிர்காலம் எழுதுவாள். ஓடினாள், ஓடுகின்றாள், ஓடுவாள். சிரித்தாள், சிரிக்கின்றாள், சிரிப்பாள். பிடித்தாள், பிடிக்கின்றாள், பிடிப்பாள். இறங்குகின்றாள், இறங்கினாள், இறங்குகின்றாள், இறங்குவாள். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வேர்ச்சொல் எப்படி இருக்கும், கட்டளை சொல்லா இருக்கும். நடந்தாள் அப்படின்னா நட. எழுதினாள், எழுது. ஓடினாள், ஓடு. சிரித்தாள், சிரி. பிடித்தாள், பிடி. இறங்கினாள், இறங்கு, இந்த மாதிரி இருக்கும். அமுதன் நேற்று வீட்டிற்கு வருவான். ஸோ அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர வருவான் அப்படின்னு சொல்லக்கூடாது. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். ஸோ படித்தாள்ங்கிறது தப்பு, படிப்பாள்ங்கிறதான் கரெக்டு. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. மேயும்ங்கிறது ஃப்யூச்சர், நாளை தான் புல் மேயும். ஸோ இப்பொழுது புல் மேய்கின்றன. ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். நாளைங்கிறனால சிறு தேர்வு நடத்துவார். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். ஸோ அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான். நேற்றுங்கிறனால என்னது, வந்தான். கண்மணி நாளை பாடம் படித்தாள் அப்படிங்கிறது தப்பு. ஸோ நாளை பாடம் படிப்பாள். அப்படி இல்லை, இதில் காலத்தை கரெக்டாக மாற்றணும்னா இந்த கால சொல்ல கூட நம்மளால் மாற்றி எழுத முடியும் இல்லையா. அமுதன்
இன்று வீட்டிற்கு வருவான். ஸோ இன்றுன்னு எழுதணும். இந்த நேற்றுக்கு பதிலாக இன்று எழுதணும். கண்மணி பாடம் படித்தாள். கண்மணி நேற்று பாடம் படித்தாள். கண்மணி நேற்று பாடம் படித்தாள் அப்படின்னு எழுதலாம். கண்மணி நேற்று பாடம் படித்தாள். மாடுகள் நாளை புல் மேயும். ஸோ மாடுகள் நாளை புல் மேயும். ஆசிரியர் நேற்று சிறு தேர்வு நடத்தினார். நாங்கள் இன்று கடற்கரைக்கு செல்கிறோம். ஸோ இன்று இந்த மாதிரி கால பெயர்களை கூட நம்ம மாற்றி எழுதிக்கலாம். அப்போ கூட இதில் வந்து பிழை மாறும். ஸோ கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. முன்னுரை: பயணத்தின் தேவை, தரைவழி பயணம், கடல் வழி பயணம், வான்வழி பயணம். முடிவுரை. ஸோ மெயின்ஸுக்கு படிக்கிறவங்க இதையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த இடமிருந்து வளம். இதில் இருக்க மீனிங்ஸை வந்து தமிழ் சொல்ல வச்சு எழுதணுமா. அச்சன், விஞ்ஞானம், அறிவியல், பரீட்சை, தேர்வு, லட்சியம், குறிக்கோள், அபாயம். அபாயம். ஸோ அச்சன் தெரியல, அபாயம் தெரியல. தேகம், உடல், சரித்திரம், வரலாறு, சத்தம், சவுண்டு. தமிழில் சொல்லணுன்னா சத்தம். இரைச்சல்னா அது இதாயிரும். ஒலினா சத்தம்தான். அதிபர், தலைவர், ஆச்சரியம், விந்தை, ஆரம்பம், துவக்கம், சதம், 100, ஆதி, தொடக்கம், உத்தரவு, அனுமதி, தினம், நிதம், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஸோ அச்சன், அபாயம், சத்தம், அதிபர், நிறையா வேர்ட்ஸ் வந்து கரெக்டானு தெரில, சும்மா ட்ரைம் தான் பண்ணேன். ஸோ தப்புன்னு உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. முக்கணிகளுள் ஒன்று மா. கதிரவன் மறையும் நேரம் மாலை. பெருந்திரளான மக்கள் கூடும் நிகழ்வு மாநாடு. எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் கால அளவு மாத்திரை. அளவில் பெரிய நகரம் மாநகரம். கடல் மற்றும் கடற்கரையின் தூய்மை காப்பேன். சுற்றுச்சூழலுக்கு தீங்கு தராத பொருட்களையே பயன்படுத்துவேன். லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ்னு ஆனது கலங்கரை விளக்கம். ஓஷன்னா பெருங்கடல். மரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம். மரைன் டெக்னாலஜினானது கப்பல் தொழில்நுட்பம். கடல்வாழ் உயிரினம் மரைன் கிரியேச்சர். கடல்வாழ் உயிரினம் மரைன் கிரியேச்சர். ஸோ லைட் ஹவுஸ் அப்படின்னா கலங்கரை விளக்கம் தெரியும். ஓஷன் பெருங்கடல். இது சி அப்படின்னா கடல். மரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம். ஸோ டெக்னாலஜினா என்னது தொழில்நுட்பம். மரைன் டெக்னாலஜி அப்படின்னா கப்பல் தொழில்நுட்பம். மரைன் டெக்னாலஜினா கப்பல் தொழில்நுட்பம். மரைன்னா ஆக்சுவலாக கடல் தான், கப்பல் தொழில்நுட்பம். ஓகே. மரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம். மரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம். சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல். ஸோ மரைன் அப்படிங்கிறது கப்பலையும் குறிக்குது, கடல்ன்றதையும் குறிக்குது. ஸோ சப்மரைன் அப்படின்னா அது நீர்மூழ்கி கப்பல். மரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம். மரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம். ஹார்பர் துறைமுகம். ஸ்ட்ரோம் புயல். ஸ்ட்ரோம்னா என்னது புயல். ஹார்பர்னா துறைமுகம், எல்லாருக்கும் தெரியும். ஸ்ட்ரோம் புயல். செயிலர் மாலுமி. செயிலர்னா யார் மாலுமி. ஆங்கர் நங்கூரம், சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம். ஆங்கர் நங்கூரம். ஷிப்யார்ட் கப்பல் தளம். ஷிப்யார்ட்னா என்னது கப்பல் தளம். ஸோ இதில் என்னெல்லாம் ரிவைஸ் பண்ணணும். லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம். ஓஷன் பெருங்கடல். மரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம். மரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம். சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல். ஹார்பர் துறைமுகம். ஸ்ட்ரோம் புயல். செயிலர் மாலுமி. நங்கூரம் ஆங்கர். ஷிப்யார்ட் கப்பல் தளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இந்திய கப்பல் படையில் உள்ள போர்க்கப்பல்கள் பற்றிய செய்திகளை இணையத்தின் மூலம் திரட்டுக. கப்பலை குறிக்கும் வேறு பெயர்களை இணையத்தின் மூலம் எழுதுக. ஸோ இதோட மொழிபெயர்ச்சி முடியுது. லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம். ஓஷன் பெருங்கடல். மரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம். மரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம். சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல். ஹார்பர் துறைமுகம். ஸ்ட்ரோம் புயல். செயிலர் மாலுமி. ஆங்கர் நங்கூரம். ஷிப்யார்ட் கப்பல் தளம். ஷிப்யார்டுன்னு என்னது கப்பல் தளம்.